வணக்கம். விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நம்ம இதை வச்சே உணர்ந்துக்கலாம். எதை வச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம். விஜயுடைய அரசியல் அறிவு எவ்வளவு அப்படின்னா, சைபர் புள்ளி சைபர் 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 அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வசதியான ஒரு நண்பர் இருக்காரு. நிறைய படிச்சவர். எந்த துறை குறித்து நம்ம விவாதம் பண்ணாலும் நம்ம கிட்ட விவாதம் பண்ணுவார். ஆனா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் கடைசி வரிசையில இருந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாரு. அப்புறமா நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவார். தேவை ஏற்பட்டா முன் வரிசைக்கு வருவார். அவரை கூப்பிட்டு ஒரு முறை கேட்டேன், எங்களை விட இவ்வளவு கூடுதலா படிக்கிறீங்க, ஏன் நீங்க மேடையில வந்து 4 வார்த்தை பேசினான்னு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் படிக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு வேலை நிறைய இருக்கு, அது ஒண்ணு, இன்னொன்னு எனக்கும் பேச்சுக்கும் சுத்தப்படாது. நானா வந்து மேடையில வந்து பேசி என் மரியாதை கெடுத்துக்க நான் விரும்பல. இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பதான் நான் உணர்ந்துக்கிட்டேன், ஒரு சில மேடை பேச்சு அப்படிங்கிறது சாதாரண கலை இல்லை. அதை எப்படி பேசணும், எங்க குறைக்கணும், எங்க கூட்டணும் அப்படிங்கிற கலை இருக்கு இல்லையா, அது சினிமா இல்லை. மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும், கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு பேரு மேடை பேச்சு. அப்படி ஒரு மேடை பேச்சு விஜய்க்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க அவர் மனப்பாடம் பண்ணி அப்படியே உப்பிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுல அவர் சொல்றது என்னன்னா, எம்ஜிஆருடைய வசனத்தை சொல்றார், நான் குறி வைக்க மாட்டேன், வச்சா தப்பாது இப்படின்னு எதை போட்டு உளர்றாரு. இது மர்மயோகி படத்துல வந்திருக்கக்கூடிய வசனம். இந்த வசனத்தை, எம்ஜிஆர் வசனத்தை அவர் பேசுறாரு. ஆனா சொந்த வசனம் ஏதாவது பேசியிருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இவரும் இத்தனை படம் நடிச்சிட்டாருல்ல, ஏன் எம்ஜிஆர் படத்துக்கு ஆதி காலத்துக்கு போய் நோண்டி எடுத்துக்கொண்டு வரணும்? இவர் படத்துல 2 வசனத்தை பேச வேண்டியதானே? பேச மாட்டாரு. ஏன் பேச முடியாது? பேசுற மாதிரி ஒரு வசனம் கூட கிடையாது, எல்லாமே விளங்காமுடி வசனம். சரி, அதை விட்டுருங்க. இப்ப அதுக்கு அடுத்து இப்ப நடந்த கூத்தெல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் இன்னொரு பேச்சு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஜனநாயகனுக்கு பிறகு வேள்பாரி படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுறாங்க. வேள்பாரி கதை என்னன்னு பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். இது மதுரை எம்பி சு வெங்கடேசனுடைய நாவல். இது ஆனந்த விகடன் தொடரா போட்டு இப்ப புத்தகமா வந்திருக்கு. வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க படிக்க மனசுல வந்து காட்சிகள் தெரியும். எப்படி நீங்க கல்கியுடைய பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கும்போது வந்தியத்தேவனுடைய குதிரை குளம்படி சத்தம் கேட்குமோ, அதே மாதிரி பூங்குழலி பரிசல் ஓட்டுற அதெல்லாம் கேட்குமோ, நீங்க இலங்கைக்கு போகாமலே இலங்கைக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை கொடுக்குமோ, அதே மாதிரி தான் வேள்பாரி நாவல் படிச்சவங்களுக்கு தெரியும். வேள்பாரி நீங்க எங்கெங்கெல்லாம் பயணப்படுறானோ அங்கெல்லாம் நீங்க பயணப்படுவீங்க. உங்களுக்கு தெரியாத, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த வேள்பாரி நாவல் இருக்கும். ஏறத்தாழ பல இடங்களுக்கு பயணப்பட்டு எம்பி வெங்கடேசன் இதை வந்து பதிவு பண்ணியிருப்பார். ரொம்ப சிறப்பான நாவல். இப்போ வந்து முன்னணியில விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய நாவல். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை படமா எடுக்க போறாங்க அப்படின்னு ஏற்கனவே சங்கர் பேசினார். ஒரு சில பேர் யோசிச்சாங்க, முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. சங்கர் யோசிச்சாரு, சங்கர் சூர்யாவை யோசிச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொருத்தரும் அகப்படலை. காரணம் என்னன்னா, சங்கருக்கான அந்த காலகட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. எனக்கு இதுல என்ன சந்தேகமா இருக்குன்னா, சங்கர் ஒரு வேளை படம் வச்சார் அப்படின்னா, இந்த படத்துல வேள்பாரி எப்படி லஞ்சத்தை ஒழிப்பாருன்னு வேணா வைப்பார். வேள்பாரி டப்புன்னு யாரையாவது எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது, கொப்பரையில் போட்டு வறுக்கிறது, அப்புறம் இருக்கிற அந்த மலையில பரம்பு மலையெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவார். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்டு அந்த படத்தையே வேற ஒரு கணக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அவருடைய பாணி, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவருக்கான அந்த இடங்கிறது இப்போ முடிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த படத்துக்கு நம்ம சங்கர் இயக்க யார் இந்த படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம இவர் தான், இவர் தாவேகா அவர் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எது யார் யாருக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு தெரியுமா? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவரே ஒரு கஞ்சரு. இந்த கஞ்சரு போய் வேள்பாரியா நடிச்சா முதல்ல ஒத்து வராது. ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கெல்லாம் நடிக்க தெரியணும். அதுக்கு அந்த காலகட்டத்துக்கு மாறி போகணும். அந்த காலகட்டத்துக்கு முதல்ல சங்கர் மாறுறாராங்கிற கணக்கு இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு மாறி போகணும். அதுக்கான உடலமைப்பு வேணும். அதுக்கான இது எல்லாமே வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது என்ன, ஒரு வேளை நடிச்சிட்டாரு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா,
நீங்க நம்ம வேள்பாரி நாவலே இனிமே படிக்கப்படாதா அப்படிங்கிற எண்ணத்தை வந்தாலும் வந்துடும் நமக்கு. ஆனா இவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரு படிக்கிறதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வளவு பெரிய நாவலை இவர் படிச்சு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு. எப்படி 4 பேரை கூப்பிட்டு கதை கேட்பாரு. கதை கேட்கறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா 2026 அப்படின்னு ஒரு போட்டியை சொல்லுவாரு. அந்த போட்டியில் அவர் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று சினிமா ஆசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மதுரை இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் அவரை பற்றி சொல்லும்போது இவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அவரையும் கூத்தாடி என்று தானே சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார். அவரை கூத்தாடின்னு சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு இருந்த அரசியல் அறிவு இருக்குல்ல, அந்த எம்ஜிஆருக்கு இருந்த அரசியல் அறிவுக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்ப்போமா, இல்ல வேற்றுமை பார்ப்போமா? இங்க விஜய் சமீபத்தில் இப்ப இந்த ஜனநாயகம் தான், ஜனநாயகம்ல பாட்டு வந்திருக்கு. அதுல நம்ம வாங்கினா வாங்கினா தலைனா போங்கனா என்னென்னமோ அந்த பாட்டு என்ன மூலம் போட்டு எழுதிருக்காரு பாவம். அதை எழுதி விளங்காம அந்த இசையும் விளங்கல, அந்த வரிகளும் உங்களுக்கு சத்தியமா புரியாது. எனக்கே புரியல, உங்களுக்கு புரியும்னா அதை என்ன செய்யறது, நம்ம புரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ஆங்கிலம் கலக்காம எழுத முடியாதுங்கிறது பல சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இப்படி புரியாத ஒரு பாட்டு, இளைஞர்களுக்கு எதிரான ஒரு பாட்டு, சமூகத்துக்கு எதுவுமே சொல்லாத ஒரு பாட்டை விஜய் வச்சிருக்காரு. எப்ப அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு விளக்கணையை தேய்ச்சிட்டு வந்தீங்க. சரி, அரசியலுக்கு வந்த பிறகு நல்ல விளக்கணையை தேய்க்கலாமா இல்லையா? அப்ப கூட அதே மாதிரியான அந்த ஷாம்பைனை திறக்கட்டுமா, அதுக்கு முன்னாடி அண்டா ரெடி அதெல்லாம் சொன்னார் இல்லையா? அதே மாதிரியான இன்னொரு பாட்டு. இதுல என்னன்னா இந்த அண்டா ஷாம்பைன்னு இதெல்லாம் சொல்லாம மற்ற எல்லாத்தையும் அப்படியே மாதிரி 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 பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாதி ஆங்கிலம் கலந்து. எம்ஜிஆருடைய அரசியல் அறிவுக்கு தமிழ் அறிவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கன்னித்தாய் அப்படிங்கிற திரைப்படம்ங்க. கன்னித்தாய் படத்துல முதலா அதுல வசனம் எழுத ஒத்துக்கிட்டவர் யாருன்னா கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் வசனத்தை எழுதி முடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு வசனத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. பார்த்த உடனே எம்ஜிஆர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன் அதிர்ச்சி ஆகிறார் அப்படின்னா இதுல பெரும்பாலான வசனங்கள்ல பாலச்சந்தர் எப்படி பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு இருந்த மேட்டுக்குடி வரிசையில ஆங்கிலத்தை கலந்து யதார்த்தமான சொல் நடையில இது எழுதி வச்சிருக்காரு. எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த நேரத்தில் பாலச்சந்திர கூப்பிடல, விட்டுட்டு ஆர்.எம். வீரப்பன், கவி லட்சுமணதாஸ் இப்படி கூட இருந்த கொஞ்சம் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு அந்த வசனங்களை முழுவதுமா மாத்திட்டு அதுக்கு பிறகு படப்பிடிப்பு நடக்குது. படப்பிடிப்புல பார்த்தீங்கன்னா படமெல்லாம் வெளிவரும்போது இவருடைய பேர் வருது, யாரு, பாலச்சந்தர் பேர் வருது. ஆனா பாலச்சந்தர் எழுதுன வசனம் ஒண்ணு கூட இல்லை. என்ன ஏதுன்னு அப்புறமா பாலச்சந்தர் விசாரிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் நான் தமிழ் மக்களுக்கு படம் எடுக்கிறேன், இன்னொன்னு நல்ல சொல்ல பேசினாதான், நான் நல்ல சொல் பேசினாதான் என்னுடைய ரசிகர்களுக்கு அந்த சொல்லு போய் அந்த மக்கள் நல்ல சொல்ல பேச ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு அதுல பாதி ஆங்கிலத்தை கலந்து பாதி சொல்லு ரொம்பவே மோசமான வழக்கு சொல்ல பேசிட்டேன் அப்படின்னா மக்களை எப்படி நான் வழிபடுத்துறது, அதனால அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி அப்படி மாத்தினதா அப்ப சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாலச்சந்திரனை முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம ரூட்டு எம்ஜிஆர் செல்லாது அப்படின்னு பாலச்சந்தர் எம்ஜிஆர் பக்கமே போகல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்துல ஆங்கில கலப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாலச்சந்திர ஒதுக்கிட்டு பாலச்சந்திர பேரை போட்டுட்டு வசனத்தை எழுதின மற்றவங்களும் வச்சு வசனத்தை எழுதின எம்ஜிஆர் இங்க இல்ல. கொஞ்சம் கூட சினிமா அறிவுல அவர் 115 கோடிக்கு ஜனநாயகம் விக்கெட்டும், 150 கோடிக்கு விக்கெட்டும், 200 கோடிக்கு விக்கெட்டும் அது கல்ல அவர்கிட்ட போறார். ஆனா மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த பிறகு கூட அந்த சினிமாவில் உருப்படியா ஒரு பாட்டு கொடுக்க முடியல அப்படின்னா இவர் என்னத்தை மக்களுக்கு செய்யப்பாரு, அவருடைய அரசியல் அறிவு என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.